யாழ்ப்பாணத்தில் கனவு இல்லத்தை நிர்மாணிப்பதற்கு 2026 எவ்வளவு செலவாகும்? இந்த பட்ஜெட்டை எப்படி நீங்களே உங்களுடைய வீட்டில் தயாரித்து பார்த்து கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு கட்டுவது என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை முதலீடாக இருக்கும் உங்களுக்கு. ஆகவே இது தொடர்பான ஒரு அடிப்படை அறிவை கொடுப்பதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கம். வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்துகின்ற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கின்ற ஒரு தரவு தொகுப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு வேலைகளுக்கும் செலவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன, அந்த ரேட்டுகளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் இந்த பட்ஜெட்டை உங்களுடைய வீடுகளில் நீங்களே தயாரித்து பார்த்து கொள்ள முடியும், ஒரு ரஃப்பான ஒரு எஸ்டிமேட்டை எப்படி தயாரிக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு அடிப்படை அறிவை புகட்டுவது இந்த காணொளியினுடைய நோக்கம். முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆஃபீஸ் ஆஃப் த டெப்யூட்டி சீஃப் செக்ரட்டரி என்ஜினியரிங் சர்வீஸ் நொதர்ன் ப்ரோவின்ஸ் இவர்கள் வருடம் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை வெளியிடுவார்கள். இது சுருக்கமாக என்னன்னு சொன்னால், இந்த வீடு கட்டுகின்ற பொழுது அல்லது எந்த ஒரு கட்டட வேலையாக இருக்கலாம், அல்லது இவர்களுடைய இந்த ரேட் இரிகேஷன், ரோட் டெவலப்மெண்ட் இதுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, அந்த வேலைகளாகவும் இருக்கலாம். ஒரு வேலை செய்யப்படுவதற்கு செலவாகின்ற விலை, அதாவது அந்த வேலையின் போது பயன்படுத்துகின்ற மெட்டீரியல்ஸ் அதனுடைய விலைகள், அந்த வேலைக்கு செலவாகின்ற கூலி விலைகள், அவற்றையெல்லாம் சேர்த்து இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை தயாரிப்பார்கள். ஆகவே உங்களுக்கு எந்த அளவிலே வேலை செய்யப்படுகிறது என்கின்ற அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ரேட்டுகளை போட்டு பெருக்கி பார்த்து அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு செலவாகும் என்றது, அந்த எல்லா வேலைகளையும் சேர்த்து டோட்டலாக கூட்டி உங்களுக்கு கடைசியில் வர அந்த டோட்டல் அமௌண்ட் தான் உங்களுடைய வீடு கட்டுவதற்கான செலவாக இருக்கும். ஆகவே இதுதான் இதனுடைய எளிமையான விளக்கம், இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் என்பதனுடைய எளிமையான விளக்கம். ஆகவே இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வீட்டிற்கான, நீங்கள் கட்டப்போகின்ற வீட்டிற்கான பட்ஜெட்டை போடுவது என்பது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த 2026 ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் என்பதனை நீங்கள் இலகுவாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இன்டர்நெட்டில் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் 2026 அடித்தாலே உங்களுக்கு வெறும் நொதர்ன் ப்ரோவின்ஸ் np.government.lk என்கின்ற ஒரு இணையதளத்தினூடாகத்தான் இது வரும். அந்த ஐடியில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் இதை நாங்கள் ஒவ்வொரு வேலை, உதாரணமாக நான் ஒரு 5 வேலையை தான் நீங்கள் நான் விளங்கப்படுத்த போகிறேன். ஏன்னு சொன்னால் இதில் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கிறது. நீங்கள் கட்டுகின்ற கட்டிடத்தை பொறுத்து அவ்வளவு வேலைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரலாம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸில் வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கான ரேட்ஸ் இங்கே இருக்கும். ஆகவே உதாரணத்துக்கு நான் மிக பிரதானமாக ஒரு வீடென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரதானமாக பார்க்க வேண்டிய எக்ஸ்கவேஷன், கான்கிரீட் ஒர்க்ஸ், ஃபோம் ஒர்க்ஸ், மற்றது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், மற்றது மேசன்ரி ஒர்க், இந்த 5 வேலைகளையும் தான் நான் இதில் உதாரணத்துக்காக விளங்கப்படுத்த போகின்றேன். அதுக்கு முன்பதாக இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன, சில முக்கியமான விடயங்கள். அதாவது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணப்படையலை, இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண வேணும் என்று சம்மந்தமாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் முதல்ல பார்த்துக்கொள்வோம். இந்த டாக்குமெண்ட்டின் 15வது பக்கத்தில் இந்த விஷயம் தரப்பட்டிருக்கிறது. ஓவர்ஹெட் அண்ட் ப்ராஃபிட் ஃபேக்டர் ஃபார் ஒர்க்ஸ், அதாவது மேந்தலை செலவு மற்றும் லாபம் தொடர்பானது. அதில் முதலாவது பாயிண்ட் ஓவர்ஹெட் அண்ட் ப்ராஃபிட் ஃபேக்டர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ரேட்ஸ் கிவன் இன் த ஷெட்யூல். இது மிக முக்கியமானது. அதாவது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டில் இருக்கிற விலைகள் உங்களுடைய வேலைகளுக்கு செலவாகின்ற மெட்டீரியல் ப்ளஸ் கூலி, இதுதான். லாபம் இதற்குள் இன்க்ளூட் பண்ணப்படவில்லை. ஆகவே அந்த லாபத்தை நீங்கள் கடைசியில், அதாவது நீங்கள் ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து இந்த வேலையை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அந்த ஒப்பந்ததாரருடைய லாபத்தை இந்த விலை உள்ளடக்கவில்லை. அது கடைசியில் நீங்கள் புறம்பா போட்டுத்தான் பார்க்க வேணும். அதை இதில் தெளிவாக சொல்லியிருக்கணும். இதில் இந்த மேந்தலை செலவு மற்றும் லாபம் என்பது எவ்வளவு ரேஞ்சுகளில் இருக்கலாம்னு சொன்னால், ப்ராஃபிட் 10%, ஜென்ரல் ஓவர்ஹெட் 6% இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒப்பந்ததாரர் எடுத்துக்கொள்ளக்கூடிய லாபம் 10%, மேந்தலை செலவு, அதாவது எதிர்பாராமல் வருகின்ற செலவினங்கள் அல்லது தவறுகளால் நிகழ்கின்ற செலவினங்கள் அல்லது காலநிலைகளால் ஏற்படுகின்ற செலவினங்கள்னு சொல்லி அப்படி மேந்தலை செலவுகள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்கும்.
அதற்கான செலவினங்கள் வந்து 6% வரை போகலாம் என்று இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே மொத்தமாக ஜெனரல் ஓவர்ஹெட் அண்ட் ப்ராஃபிட் வந்து 16% செலவழியலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது நீங்கள் இந்த கட்டத்தை கட்டுறதுக்கு இவ்வளவு வேலைக்கும் இவ்வளவு செலவாகும் என்று சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 80 லட்சம் அல்லது 1,20 லட்சம் உங்களுக்கு முடிய போகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அமௌண்டினுடைய 16% வந்து லாபமாகவும் மேந்தலை செலவு ப்ராஃபிட் அண்ட் ஓவர்ஹெட்டாகவும் வந்து இருக்கும். ஆகவே அந்த 1,20 லட்சம் அதனுடைய 16% இரண்டையும் சேர்த்து கூட்டித்தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அவ்வளவு தொகை வந்து உங்களுக்கு முடியும் இந்த வீட்டையோ அல்லது கட்டிடத்தையோ அந்த நிர்மாண பணியையோ மேற்கொள்வதற்கு. இது வந்து முக்கியமாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைவிட பெரிய கட்டுமானங்கள்னு சொல்லியிருக்கல வட்வரி சம்பந்தமான சில விஷயங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கட்டட நிர்மாணத்துக்கு தேவையான இந்த கல்லுகள் மண்ணுகள் போன்ற பொருட்களை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கான, அதாவது காஸ்ட் ஃபார் லோடிங் அன்லோடிங் மெட்டீரியல் வேஸ்டேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த ரேட்ஸ், இதுவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு புறம்பாக வந்து நீங்கள் போட்டு பார்க்க தேவையில்லை. ஒரு சல்லியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட், மற்றது மெட்டீரியல் வேஸ்டேஜ், சீமெந்து எப்படி வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கல எவ்வளவு வேஸ்ட் ஆகும்ன்றதுக்குரிய அந்த வேஸ்டேஜ் கோஸ்ட் கூட இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரேட்டுக்குள்ளே. ஆகவே இந்த ப்ராஃபிட் அண்ட் ஓவர்ஹெட் அந்த ரேட்டை தவிர மிச்சம் எல்லாமே வந்து இதில் தரப்போகிற ரேட்டுகளில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதனைத்தான் அவர்கள் இந்த முன்னுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விடயங்களிலே வந்து தந்திருக்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். உதாரணமான அந்த வேலைகளில் முதலாவது முக்கியமான வேலை வந்து எக்ஸ்கவேஷன், அதாவது அத்திவாரம் வெட்டுதல். இந்த அத்திவாரம் வெட்டுறதுக்கு வந்து இப்போ இதில் எப்படி நீங்கள் வந்து இதுக்கு எஸ்டிமேஷன் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய பிளான் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. அதாவது படம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும், வீட்டு திட்டத்துக்கான அந்த படம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதில் வந்து எக்ஸ்கவேஷன் கிடங்குகளினுடைய நீள அகல உயரங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிளான் படத்தை வச்சு கொண்டு பார்க்கலாம். அல்லது அந்த பிளானை தயாரித்தவர்கிட்ட கேட்டால் அவை வந்து சொல்லுவினம். அல்லது சாதாரணமாக உங்களுக்கே வந்து அதை கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். எவ்வளவு நீளத்துக்கு சுவர்களின் அகலம் போகுது, ஆகவே கிடங்கு வந்து எவ்வளவு நீளத்துக்கு வரும், எவ்வளவு அகலத்துக்கு வரும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் டீட்டெயிலாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கிடங்கு வெட்டுறதுக்குரிய செலவை வந்து நீங்கள் இதில் தந்திருக்கக்கூடிய ரேட்டை வச்சு கொண்டு கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஆர்டினரி சாயிலுக்கான ஒரு ரேட்டை வந்து நான் இப்போ தரேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் பொதுவாக வந்து 3 வகையான சாயில் இருக்குது. அதாவது மண், லூஸ் சாயில்னு சொல்கிறது, அடுத்து ஆர்டினரி சாயில், அடுத்தது ஹார்ட் அல்லது டென்ஸ் சாயில்னு சொல்லி சொல்கிறது. சில இடங்களில் மண் வந்து லூஸாக இருக்கும், சில இடங்களில் சாதாரணமான இறுக்கத்தோடு இருக்கும், சில இடங்கள் வந்து இன்னும் கடுமையான பாறைகள் கல்லுகள் கொண்டதாக இருக்கும். ஆகவே இதில் வந்து நான் வந்து ஆர்டினரி சாயிலுக்கு எடுக்கிறேன். ஆர்டினரி சாயிலின் ரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது எக்ஸ்கவேஷன் செய்கிறதுக்கு excavation in trenches for walls and column pits in ordinary soil from 0 to 5 feet deep, part return fill in and ram, and disposing surplus excavated material to a distance not exceeding 10 meters. அதாவது இந்த ஆர்டினரி சோயிலில் குளத்துக்கு போடுற ஃபவுண்டேஷன் கிடங்காக இருக்கட்டும், அல்லது சாதாரண ரேண்டம் ரபிள் ஒர்க் செய்கிற அத்திவார கிடங்காக இருக்கட்டும், வெட்டி அதுக்குள்ள இருக்கிற மண்ணை வந்து 10 மீட்டருக்கு மேற்படாத வண்ணம் உள்ளுக்கு வந்து அந்த மண்ணை அள்ளி போடுறதுக்குரிய ரேட் வந்து மீட்டர் கியூப்புக்கு வந்து தந்திருக்கணும். எவ்வளோன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து எங்களுடைய வடமாகாணத்தினுடைய 5 மாவட்டங்களுக்கும் இந்த ரேட் வித்தியாசப்படும். 5 மாவட்டத்துக்குரிய ரேட்டும் வந்து தந்திருக்கணும். அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. இதில் வந்து நான் யாழ்ப்பாணத்தின் ரேட்டை வந்து பார்க்குறேன். மீட்டர் கியூப்புக்கு வந்து 3710 ரூபா வந்து முடியுது. ஆகவே 3710 என்றதை நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகள், ரூம், ஹோல், அந்த ஹோல்ன்ற நீளாகலங்கள், ரூமின்ற நீளாகலங்கள், ஆகவே அதில் வரக்கூடிய அந்த அத்திவாரங்களுக்கான நீளாகலங்கள், உயரங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி மீட்டர் கியூப்பில் எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு தேவை, எவ்வளவு கிடங்கு வெட்டப்போகிறோம் என்கிற அந்த அளவை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, உதாரணமாக வந்து சாமியாரை வந்து ஒரு 10 அடி நீளத்திலையும் 10 அடி அகலத்திலையும் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதாவது வெட்டப்போகின்ற கிடங்குன்ற மையக்கோடு வந்து 10 அடிக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அந்த கிடங்கின்ற உயரம், அத்திவார கிடங்கின்ற உயரம் வந்து 4 அடிக்கு வெட்ட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், 4 அடி தர
10 அடி, அதை விட அத்திவாரத்தின் அகலம் வந்து 1 அடியா 1.5 அடியா அதுக்கேற்ற மாதிரி 1 அடி. இந்த மூண்டையும் பெருக்கி தான் அந்த குவான்டிட்டியை வந்து எடுப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கும் சாமியார் என்ன சொல்லிக்க 10 அடி 10 அடி எண்டைகளில் 4 பக்கத்துக்கும் மொத்தமாக 40 அடி நீளத்துக்கு இந்த 1 அடி அகலம், மற்றது 1.5 அடி உயரம், 1.5 அடியா 3 அடியா ஏதோ ஒரு உயரம், அந்த உயரத்தையும் பெருக்கி நீங்கள் அந்த குவான்டிட்டி எடுத்துக்கொள்வீங்க. அப்போ உங்களுக்கு மீட்டர் கியூப்பில் வந்து ஒரு குவான்டிட்டி வரும். உதாரணமாக உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த வீட்டின் குவான்டிட்டி வந்து ஒரு 50 அல்லது 55 மீட்டர் கியூப் வருதுன்னு சொல்லி சொன்னால், இந்த 3710 என்கின்ற அந்த ரேட், இந்த ஷெடியூல் ஆஃப் ரேட்டில் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எக்ஸ்கவேஷனுக்கு வந்து இந்த ரேட் தந்திருப்பினோம். யாழ்ப்பாணத்தில் 3710 முடியுது ஒரு மீட்டர் கியூப் கிடங்க வெட்டுறதுக்கு. அதால் வந்து உங்களுடைய 50 அல்லது 55 மீட்டர் கியூப்பையோ பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்கவேஷனுக்கு முடிய போகிற செலவாக இருக்க போகிறது. அதாவது அதுக்குரிய மெட்டீரியல் ப்ளஸ் கூலி. அந்த செலவு எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் தேவையில்லை. ஆகவே கூலி மாத்திரம் உங்களுக்கு 3710 தர 50 அல்லது 55 மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்க அதுக்குரிய ஒரு பெறுமதி வந்து வரப்போகுது. உதாரணமாக ஒரு இப்போ நான் சொன்னதின்படி பார்ப்போமாக இருந்தால் 3710 தர 55 மீட்டர் கியூப்னு பார்க்கல உங்களுக்கு வந்து 2,04,050 ரூபாய் முடியும். ஆகவே இதுதான் வந்து அந்த உங்களுக்கான எக்ஸ்கவேஷன் அளவுக்குரிய எவ்வளவு செலவு என்றதை வந்து பார்க்குறதுக்கு இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை வச்சு பார்க்குறதுக்குரிய வழிவகையாக இருக்குது. அடுத்தது இன்னொரு உதாரணம், கொங்க்ரீட் வேலையை பார்ப்போம். கொங்க்ரீட் வேலையில் வந்து 5 வகையான கொங்க்ரீட் இருக்குது. ஒன்று ஸ்க்ரீட் கொங்க்ரீட், அடுத்த ஃபவுண்டேஷனுக்கு போடுற கொங்க்ரீட், அடுத்தது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொங்க்ரீட். இதில் வந்து 3 வகையான கொங்க்ரீட். இதில் இந்த 3வது வந்து நிறைய பிரிவாக பிரியும். கொலமுக்கு போடுறது இருக்குது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதே மாதிரி பீமுக்கு போடுற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொங்க்ரீட் இருக்குது, லிண்டல்ஸுக்கு போடுற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொங்க்ரீட் இருக்குது, ஸ்லப்ஸுக்கு போடுற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொங்க்ரீட் இருக்குது. அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா இந்த கம்பிகள், கொங்க்ரீட்டுக்குள்ள கம்பி வச்சு போடுற கொங்க்ரீட், அதுக்கு வந்து வித்தியாசமாகவும், அதே நேரம் ஸ்க்ரீட் ஃபவுண்டேஷன் வந்து கம்பிகள் இல்லாமல் போடப்படுகின்ற கொங்க்ரீட். ஃபவுண்டேஷனில் கொங்க்ரீட் இது கம்பி போட்டு போடுற கொங்க்ரீட் இருக்குது. ஸ்க்ரீட் கொங்க்ரீட் வந்து கம்பி இல்லாமல் சாதாரணமாக இந்த ரேண்டம் ரபிள், அதாவது கண்டகல் கட்டு வேலை செய்வதற்கு முன்பதாக அடியிலே போடுவார்கள் ஒரு கொங்க்ரீட், அதை தான் வந்து ஸ்க்ரீட் கொங்க்ரீட் என்று சொல்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வகையான ரேட் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இதில் ஷெட்யூல் ஆஃப் ரேட்டில் கொங்க்ரீட் ஒர்க்குக்கு தந்திருக்கக்கூடிய முதலாவது ஸ்பெசிஃபிகேஷன் சிமெண்ட் கொங்க்ரீட் 1:3:6 1 இன்ச்சி, அதாவது 1 இன்ச்சி சல்லிக்கல்லை பயன்படுத்தி 1:3:6 என்கின்ற கலவையில் வந்து அதாவது சீமெந்து சல்லி மண் 1:3:6 இதை போட்டு ஹேண்ட் மிக்சிங் கையால் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் மீட்டர் கியூப்புக்கு யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு செலவாகும்னு சொல்லி சொன்னால் 30,014 ரூபா செலவாகும். ஆகவே உங்களுக்கு அந்த கிடங்குகளுக்குள்ள வந்து ஸ்க்ரீட் கொங்க்ரீட் எவ்வளவு நீளத்துக்கு போடணும், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்கவேஷனுக்கு எவ்வளவு நீங்கள் நீளம் அளந்தீங்களோ அதே அளவு நீளத்துக்கு தான் வரும். அதே அளவு நீளத்துக்கு எத்தனை இன்ச்சி, அதாவது 75 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் இந்த மாதிரியான திக்கில் தான் வந்து இந்த ஸ்க்ரீட் கொங்க்ரீட் போடப்படும். அந்த உயரத்தால் இந்த நீளத்தை வந்து பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இதுக்குரிய மீட்டர் கியூப்புக்குரிய நீள அகல உயரம் இவ்வளோத்தையும் வந்து பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 அடி அகலமாக இருக்கும். உயரம் வந்து 75 மில்லிமீட்டர். மொத்த நீளத்தை வந்து பெருக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு குவான்டிட்டி வரும். அந்த குவான்டிட்டியை உதாரணமாக ஒரு 125 மீட்டர் கியூப் உங்களுக்கு ஸ்க்ரீட் கொங்க்ரீட் அவ்வளோத்துக்கு வராது. ஒரு 30 மீட்டர் கியூப் ஸ்க்ரீட் கொங்க்ரீட் நீங்கள் போட போகிறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த 30,014 30 மீட்டர் கியூப் கூட உண்மையில் கூடன்னு தான் நினைக்கிறேன். நார்மலாக உங்களுக்கு நான் உதாரணத்துக்காக விளங்கப்படுத்துகிறேன். 30,014 ரூபா தர 30 மீட்டர் கியூப் வருதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து 9,420 ரூபா முடியும் ஸ்க்ரீட் கொங்க்ரீட்டுக்கு. சாதாரணமான ஒரு 4 அறை அல்லது 3 அறை கொண்ட வீடுன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு முடியாது. உங்களுக்கு ஒரு 5 மீட்டர் கியூப்புக்குள்ளே அல்லது 10 மீட்டர் கியூப்புக்குள்ளே தான் முடியும். ஆகவே அது இன்னும் குறைவாக இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ இந்த 30 மீட்டர் கியூப்புக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 9,420 ரூபா வந்து முடியும் இந்த ஸ்க்ரீட் கொங்க்ரீட்டுக்கு. இதே மாதிரி ஃபவுண்டேஷனுக்குரிய கொங்க்ரீட்டுக்கு ஒரு ரேட் இருக்குது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொங்க்ரீட் அதாவது கொலமுக்கு போடுற கொங்க்ரீட்டுக்கான ஒரு ரேட் இருக்குது, லிண்டலுக்கு போடுற கொங்க்ரீட்டுக்கான ஒரு ரேட் இருக்குது. எப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது. அதே நேரம் மிக்சிங் அண்ட் பிளேசிங் என்று சொல்கிறது, அந்த கொங்க்ரீட்டை சைட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறதுக்கான ரேட் இருக்குது, தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கான ரேட் இருக்குது. இதெல்லாம் ரேட்டாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு குவான்டிட்டியை நீங்கள் எடுத்து போட்டு இந்த ரேட்டை பெருக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஆகவே அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். அதாவது முதல் எக்ஸ்கவேஷனுக்கு ஒரு அமௌண்ட் பார்த்துருப்போம், டோட்டல் அமௌண்ட். அதே மாதிரி இப்போ கங்க்ரீட்டுக்கு ஒரு அமௌண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபோம் ஒர்க்.
ஃபோம் ஒர்க்ன்றது வந்து இந்த கொங்கிரீட்டுகள் மேலே போடைகளை தூணுகளுக்கும் சரி, பீமுகளுக்கும் சரி, ஸ்லெப்புகளுக்கும் சரி, கொங்கிரீட் போடைகளை இந்த பலகை வேலை, ஷட்டரிங் வேலைன்னு சொல்லுவினோம். அந்த ஃபோம் ஒர்க் அடிக்கிறதுக்கு ஒரு ரேட் இருக்குது. இத்தனை மீட்டர் வர்க்கத்துக்கு அல்லது பெரும்பாலும் பரப்பளவில் தான் வரும், அது மீட்டர் ஸ்கொயரில். ஆகவே அந்த மீட்டர் வர்க்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி அவை ஒரு ரேட் ஒன்று தந்திருப்பினோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோம் ஒர்க்கின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று பார்ப்போம். Swan timber formwork to 9 inch into 9 inch cement concrete column in ground floor. Ground floorல போடுற இந்த கொலம் பாக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து 9 இன்ச்சு கொலம் பாக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து மீட்டர் வர்க்கத்துக்கு வந்து 4352 ரூபா வந்து முடியுது. ஆகவே அந்த பலகை வந்து எத்தனை மீட்டர் வர்க்க பலகை வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம் டோட்டல் குளம் போடுறதுக்கு என்றதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், குவான்டிட்டி எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மீட்டர் வர்க்கத்துக்கு செலவாகிற 4352 ரூபாவால் பெருக்கி போட்டு உங்களுக்கு வர்ற டோட்டல் அமௌண்ட் தான் இந்த ஃபோம் ஒர்க்குக்கு நீங்கள் குளத்துக்காக செலவழிக்க போகிறதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லெப்புக்கு பார்க்க வேணும், குளத்துக்கு பார்க்க வேணும், பீமுக்கு பார்க்க வேணும், லிண்டலுக்கு பார்க்க வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக அந்த கட்டத்துக்கு பயன்படுத்த போகின்ற ஃபோம் ஒர்க்கின்ற செலவு வந்து உங்களுக்கு வரும். அந்த செலவு எடுத்து வச்சுக்கொள்வீங்க. இதே மாதிரி அடுத்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது கம்பிகளுக்கு இருக்குது. கம்பிகளுக்கு பெரும்பாலும் கிலோகிராமில் தான் வரும். அது மைல்ட் ஸ்டீல், 2 வகையான கம்பி பயன்படுத்துவோம். மைல்ட் ஸ்டீல் பயன்படுத்துவோம், அடுத்தது வந்து முறுக்கு கம்பிகள் டோஸ் ஸ்டீல் பயன்படுத்துவோம். ரெண்டுமே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 404 ரூபா போகுதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா கிலோகிராம். ஆகவே மொத்தமாக எத்தனை கிலோகிராம் ஒரு கம்பி வந்து குறிப்பிட்ட ஒரு நீளம் இருக்கும். அந்த நீள கம்பி எத்தனை கிலோகிராம்னு சொல்லி ஒரு தரவு இருக்கும். அதுவும் இந்த புத்தகத்திலேயே இருக்குது. அந்த தரவை எடுத்து வச்சுக்கொண்டு உங்களுக்கு எத்தனை கிலோகிராம் கம்பி டோட்டலாக நீங்கள் செலவழிக்க போகிறீங்கன்றதை கம்பிகளின் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கம்பிகளினுடைய டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே அதால் வந்து அந்த அமௌண்ட்டால் 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ செலவாகுது? 404 ரூபா. ஆகவே மொத்தமாக எத்தனை கிலோகிராம் நீங்கள் இந்த கட்டணத்துக்கு செலவழிக்க போகிறீங்களோ அதால் அதை பிரிக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டினுடைய அமௌண்ட் வந்து கிடைக்கும். அது எடுத்து வச்சுக்கொள்வீங்க. ஏற்கனவே நாங்கள் எக்ஸ்கேவேஷன் அமௌண்ட் எடுத்துட்டோம், கான்கிரீட் ஒர்க்கின் அமௌண்ட் எடுத்துட்டோம், ஃபோம் ஒர்க்கின் அமௌண்ட் எடுத்துட்டோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டின் அமௌண்ட் எடுத்துட்டோம். அடுத்தது மேசன்ரி ஒர்க். இது வந்து இந்த கண்டகல் கட்டு, மற்றது பிளாக் ஒர்க், கல் கட்டு, இந்த வேலைகளை உள்ளடக்கியது. இதுக்கும் வந்து மீட்டர் கியூப்புக்கு அல்லது மீட்டர் வர்க்கத்துக்கு, கல் கட்டுண்டைக்கு சில நேரம் மீட்டர் வர்க்கத்திலையும் வரும். ஆகவே அதுக்கு ஒரு ரேட் ஒன்று தந்திருப்பினும் நீங்கள் அதுக்குரிய குவான்டிட்டி, எத்தனை பரப்பளவு, எவ்வளவு பரப்பளவில் கல்லுக்கட்டு நடக்க போகுது, அல்லது எத்தனை மீட்டர் கியூப்புக்கு ரேண்டம் ரபிள் வந்து கட்ட போகணும், இது எல்லாத்தையும் எடுத்து குவான்டிட்டி எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளவு செலவாகிறது, கல்லுக்கட்டுக்கு எவ்வளவு செலவாகிறது. உதாரணமாக நாங்கள் ரேண்டம் ரபிள் மேசன்ரி இன் சீமெண்ட் மோட்டர் 1:5 இன் ஃபவுண்டேஷன், 1:5 என்ற கலவை, அதாவது சீமெந்தும் மண்ணும் 1:5 என்ற அடிப்படையில் வந்து மீட்டர் கியூப், ஒரு மீட்டர் கியூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,800 ரூபா முடியுது யாழ்ப்பாணத்தில் ரேண்டம் ரபிள் மேசன்ரி. அதாவது கண்டகல் அத்திவார கட்டு வேலைக்கு வந்து கூலி ப்ளஸ் மெட்டீரியல் செலவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மீட்டர் கியூப்புக்கு 25,080. ஆகவே எத்தனை மீட்டர் கியூப் உங்களுக்கு கட்டத்துக்கு தேவைப்படுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து இந்த 25,080 பெருக்கினீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு டோட்டல் மேசன்ரி ஒர்க்குக்கு செலவாகும். அதே மாதிரி இது சுவர்கட்டு, கொங்கிரீட் கல் கட்டுக்கும் வந்து எவ்வளவு மீட்டர் வர்க்கத்துக்கு 125 மில்லிமீட்டர் கல்லுன்னு சொல்லி சொன்னால் 5,541 ரூபா முடியுது யாழ்ப்பாணத்தில். அதே மாதிரி 100 மில்லிமீட்டர் பிளாக், நார்மலாக 4 இன்ச்சு பிளாக் தான் கட்டுறவே, அது வந்து பார்த்திங்கன்னா 4,433 ரூபா முடியுது ஒரு மீட்டர் வர்க்கத்துக்கு. ஆகவே டோட்டலாக எத்தனை மீட்டர் வர்க்கத்துக்கு நீங்கள் சுவர் கட்ட போகிறீங்கன்றதை பார்த்துட்டிங்கன்னா இந்த 4,433 ரூபாவில் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு சுவர் கட்டுக்கான ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்டையும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் டோட்டலாக எடுத்த எல்லா அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். உதாரணமாக நான் வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டான ஒரு வீடு உண்டு, ஆக லக்ஸரி இல்லாத ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் தந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு 45 லட்சம் ரூபாய்கள் முடிவடைகிறது என்று எடுத்துக்கொள்வோம். இது உதாரணமான ஒரு வேலைதான். இப்படி நீங்கள் எல்லா வேலையும், எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது, இன்னமும் பல வேலைகள் இருக்குது. உதாரணம் தான் நான் முதலே சொன்னேன், 100கணக்கான வேலைகள் இருக்கிறது. உங்களுடைய கட்டத்துக்கு நீங்கள் செய்ய போகிற அத்தனை வேலைகளுக்கும் நீங்கள் இந்த பிஎஸ்ஆரை பயன்படுத்தி வந்து ரேட்டை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் உதாரணமாக நான் ஒரு 1,20,00,000 ரூபா உங்களுக்கு ஒரு
ஒரு 2 மாடி வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு சிங்கிள் ஃப்ளோர் வீடு லக்ஸரியாக செமி லக்ஸரியாக கட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் முடியுது என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அதில் 16% வந்து கூட்ட வேண்டியிருக்கும். அதான் நான் முதலே சொன்னான், அந்த ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட் அது வந்து 16% இந்த பிஎஸ்ஆரின் படி. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கல அது வந்து 16% இருக்காது. ஏன்னு சொன்னால் தனியார் ஒப்பந்ததாரர்கள்ட்ட நீங்கள் அணுகைகளை வந்து அவர்கள் சாதாரணமாக 15% 30% வரைக்கும் இந்த லாபத்தை வந்து எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது அவர்கள் செய்கின்ற வேலையினுடைய தரத்தை பொறுத்தும் அவர்கள் வேலை செய்கின்ற விதத்தை பொறுத்தும் இருக்கின்றது. ஆனால் 30 விட அதிகமாக அந்த லாபம் அவர்களால் எடுக்கப்படுகிறது என்றால் அது உங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டமானதாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்கள் 15 முதல் 25 வரை அந்த லாப ஓவர்ஹெட் அண்ட் ப்ராஃபிட் ரேஞ்சை வந்து வைத்துக் கொள்வார்கள். இது வந்து அரசாங்கத்தினுடைய கட்டட வேலைகள் அதற்காகத்தான் இந்த 16% என்கின்ற அந்த ஓவர்ஹெட் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து நீங்களும் ஒப்பந்ததாரரும் தான் அதை வந்து முடிவு செய்ய வேண்டி இருக்கும். அதே நேரம் இது வந்து நான் சொன்னால் 2026 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்த ஒரு ரேட்டை வச்சு கொண்டு தான் அப்போ இருக்கிற செலவு விலை விவரங்களை வைத்துக்கொண்டு தயாரித்ததாக தான் இந்த SOR இருக்கும், ஷெடியூல் ஆஃப் ரேட். ஆகவே இப்போ வந்து இலங்கையில் வந்து நிலைமை வேறு மாதிரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விலை, சீமெந்து விலை கூடுது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பிகள் விலை கூடுது, அதே நேரம் லேபர்ஸின் கூலி வந்து விலை கூடுது. இதில் வந்து லேபர்ஸின் கூலி வந்து 4000 தாண்டியில், மேசன்ற கூலியாக இருந்தாலும் சரி லேபர்ன்ற கூலியாக இருந்தாலும் சரி 4000 தாண்டியில் 3000 சொச்சத்தில் தான் இந்த SOR இருக்குது. ஆனால் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் 4500 ரூபா 5000 ரூபாக்கெல்லாம் போயிட்டுது மேசன் மற்றும் வேலையாளினுடைய கூலி. ஆகவே அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியும் கூடவாகத்தான் இருக்கும். இந்த ரேட்டுகள் எல்லாமே வந்து கூடவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது தனியார் ஒப்பந்ததாரர்களிடம் செல்ல போகையில். ஆகவே இந்த SOR என்னத்துக்கு உங்களுக்கு உதவ வேண்டாம், ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எப்படி இவங்க வந்து இந்த வேலைகளுக்கு வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணினோம், எப்படி பட்ஜெட் போடுறது என்பதற்கான ஒரு ரஃப்பான ஒரு பேசிக்கான ஐடியாவை தரதுக்கு தான் இப்போ இந்த SOR வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன். இது பயன்மிக்கதாக இருந்தால் வீடு கட்ட எண்ணி இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.